காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்போலேருந்து நான் சினிமா தான் நம்பிக்கை. ஏதோ நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வீட்லேயும் அழுது. உங்களோட பேஜில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். வேர் யூ broke down in tears. அது சொல்ல முடியாத ஒரு பெரிய விஷயம். அது யாராவது ஹர்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீயா போய் யார்கிட்டயாவது ஹர்ட் ஆகிட்டாலும் சரி, அதை மைண்டில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் மூவ் ஆன். உங்கள் டேரக்ஷனில் நம்மளே பார்த்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஆசை இருக்குங்க. எனக்கு ஜிவிஎம் ரொம்ப பிடிக்கும். அவர் அஃப்கோர்ஸ் எல்லா கேர்ளோட மென்டாலிட்டி என்னவா இருக்கணும், நம்ம அழகா காமிக்கணும் அப்படின்னு தானே எல்லாமே. அவர் படத்துல தான் ஹீரோயின் அழுகும் போது அழகா எஸ். ஃபாலோவர்ஸ் வச்சு இதை செலக்ட் பண்ணுறதுல பலருக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆர்டிஸ்டாக ஒரு ஆக்டராக ஒரு சைடு நம்ம பார்க்குற போது அது ஹர்ட் ஆகும். என்னால் கொடுக்க முடிஞ்சது அவங்களால கொடுக்க முடியுமான்னு தெரியல. நான் அந்த ரோலுக்காக நான் நிறைய விஷயங்கள் எஃபோர்ட் போட்டு பண்ணுவேன். இந்த ஒரு பேக்லாஷும் தமிழ் பேசுகிற ஹீரோயின்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆடியன்ஸ் தான் மெயின் மேட்டர். ஆடியன்ஸ் இப்போ தமிழ் பொண்ணுங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் டைரக்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. யாரை வச்சா ரீச் பண்ண முடியும் அப்படின்னா ஆடியன்ஸ் யாரை லவ் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு தான் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஸோ ஆடியன்ஸ் யார் லவ் பண்ணுறாங்க, அஃப்கோர்ஸ் தமிழ் பொண்ணுங்களே. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட ஆக்ட்ரஸ் சாஸ்த்ரா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஸோ ஒரு டெபியூவான படம் ரிலீஸ் ஆகிறதுங்கிறதே ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். அதுவும் நம்மளை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுங்கிறது அது உங்களுக்கு ரெட் லேபிள் மூலியமாக நடந்தது. ஸோ நம்மளை முதல்ல அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? அஃப்கோர்ஸ் அது பல பல வருஷ கனவுன்னு சொல்லலாம். அது இயர்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். அது ஸ்கூல் டேஸில் இது ஒரு ட்ரீம்ன்றதே நமக்கு தெரியாத ஒரு இதில் இருந்தேன். நான் அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு. ஓகே. அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்போலேருந்து நான் சினிமா தான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வீட்லேயும் அழுது கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஷூட்டுக்கு முன்னாடி அழுது தான் போவேன். நான் அடுத்த நாள் அடம் பிடிச்சி தான் போவேன். அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் நடக்கும் வீட்டில் விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. திடீர்னு நமக்கு ஒரு ஆடிஷன் போய் அது கிளிக் ஆகி இதெல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் அது எனக்கு கிடச்சிதுங்கிறது ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட். அண்ட் அது ஃபஸ்ட் டைம் நான் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறேன் அப்படின்னோடனே எனக்கு அது என்ன எப்படி அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பி டியர்ஸ் எல்லாம் கூட வந்துச்சு. ஓகே. ஆனால் இப்போது நம்ம பெர்மிஷன் வாங்குறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம், அங்கே கேட்டு போகிறதுக்கு அவ்வளோ திட்டு வாங்கியிருப்போம், போகவே கூடாதுல நிறையா மொமெண்ட்டில் பேசியிருப்பாங்க. பட் நம்மளை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பேரண்ட்ஸோட ரியாக்ஷன் இல்லை ஃபேமிலியோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அது எந்த மாதிரி இருந்தது? ஒரு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு என் மேலே, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. என்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட பேஜில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். வேர் யூ broke down in tears, லைஃப் வில் சேஞ்சுங்கிற மாதிரியான விஷயம். அதுக்கு ஒரு பெரிய ரைட்டப்போ பார்த்தேன். வாட் broke you most? மை பர்சனல் லைஃப். ஓகே, யுவர் பர்சனல் லைஃப் broke you most. அதுலேருந்து வெளியே வரதுக்கு நான் இது என்னென்னலாம் கேட்கல. பட் ஆனால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது எப்படி அதுலேருந்து கடந்து வந்தீங்க? அது சொல்ல முடியாத ஒரு பெரிய விஷயம் அது. ஓகே. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸாக அது நான் கான் த்ரூ பண்ணினேன். ஓகே. அந்த மாதிரி ஒரு விஷயத்த. ஸோ அதை பிரேக் பண்ணி இல்லை எனக்கு இது இல்லை, நான் இப்படி நான் இருக்க வேண்டாம், நான் வேற அப்படின்னு சொல்லி எனக்கு இதில் என் லைஃப் அப்படின்னு நான் புரிஞ்சு வெளியே வந்த பின்னாடி தான் எனக்கு மித்தது எல்லாமே. ஸோ அதுலேருந்து வெளியே வந்தாலும் ஒரு சில டைமில் நான் இன்னுமே அது சம்டைம்ஸ் அது போயிட்டு வரும் எனக்கு அந்த பாஸ்டான விஷயங்கள் எல்லாம். ஓகே. ஆனால் இப்போது பீப்புள் கோ த்ரூ அ லாட். கண்டிப்பாக, அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருமே ஒரு பேட்டில் ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல. யூ கான் த்ரூ அ லாட். யாராவது ஒருத்தங்க இதே மாதிரியான பர்சனல் பேக்லாஷ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்னென்னா ஓவர் கம் பண்ணுறதுக்காக நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஓவர் கம் பண்ணணுங்கிறதுக்காக எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஈவன் பீப்புள், ஒரு சிலர் ஆல்கஹாலிக் ஆயிடுவாங்க, ஒரு சிலர் ட்ரக் அடிக்ட் இந்த மாதிரி போவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு அடிக்ஷன் போயிடுவாங்க. நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஓவர் கம் பண்ணணுன்னா யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் ஹோல் டைம் வித் யுவர் செல்ஃப்.
ஸோ அதுதான் வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ் வந்து நம்மளால ப்ராப்பராக அது போகும். ஹீல் ஆனாலும் என்ன நீ லேர்ன் பண்ணிக்கிட்டேங்கிறது உனக்கு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் மற்றவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, யாராவது ஹர்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீயா போய் யார்கிட்டயாவது ஹர்ட் ஆகிட்டாலும் சரி, அதை மைண்டில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் மூவ் ஆன். இவங்களோட நடித்தா நல்லாயிருக்கும், இல்லை இவங்க டைரக்ஷனில் நம்மளே பார்த்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அது யாராக இருக்குது? எனக்கு ஜிவிஎம் ரொம்ப பிடிக்கும். அவர் அஃப்கோர்ஸ் எல்லா ஓகே லீட் ஆக்ட்ரஸ்க்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். லீடுன்னு சொல்ல சாரி, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எப்படின்னா ஒரு நார்மலான ஒரு விஷயத்த கூட ரொம்ப அழகாக காமிப்பார். அதுதான் கேர்ள்ஸுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். கேர்ளோட மென்டாலிட்டி என்னவா இருக்கணும், நம்ம அழகாக காமிக்கணும் அப்படின்னு தானே எல்லாமே. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது அழுகிற சீனா இருந்தாலும் கொஞ்சம் மேக்கப் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அவர் படத்துல தான் ஹீரோயின் அழுகும் போது அழகா எஸ். யார் கூட நடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா மணிகண்டன் சார். இப்போ ஜென்ரலாகவே முன்னாடி வந்து வெறும் ஒரே ஸ்கோப்பாக இருந்தது நமக்கு சினிமா மட்டும்தான், பெரிய ஸ்க்ரீன் மட்டும்தான். அது இப்போ வி ஹாவ் வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ பார்க்கும்போது உங்களோட யூடியூப் சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்ட்ரஸாக நீங்கள் க்ரோ ஆகும்போது? அது இப்போ அந்த விஷயத்தில் வி ஆர் பிளெஸ்ட். பிகாஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. இப்போல்லாம் ஈஸியாக இன்ஃப்ளூயன்சஸே வந்துடுறாங்க. ஆமாம். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ஆக்ட் பண்ண தெரிஞ்சவங்க தான் வரணும்னு இல்லாமல் யார் வேணாலும் வரலாங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சோஷியல் மீடியா. ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் டு ஏர்ன் மணி அண்ட் நம்மளை காமிச்சிக்கிறதுக்கு ஃபார் வாட் இஸ் தட் பர்சனல் பிராண்டிங், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார் எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, முக்கியமாக ஃபார் ஃபீமேல்ஸ். எக்ஸாக்ட்லி, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யா கண்டிப்பாக. ஆனால் இப்போது ஒரு சிலருக்கு இதில் மாற்று கருத்து இருக்குல்ல. அதாவது ஜஸ்ட் கேட்குறவங்க கிட்ட ஃபாலோவர்ஸ் வச்சு இதை செலக்ட் பண்ணுறதுல பலருக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஹவு டு யூ சி, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அது நானுமே ஃபேஸ் பண்ணேன். ஓகே. ஒரு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு இட்ஸ் நாட் அ லைக் ஆடிஷன், பட் ஆனால் வந்து செலக்ட் பண்ணியாச்சு அவங்க. ஓகே ஃபைன், நானும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் வந்த கால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ எங்களுக்கு பிஸ்னஸ் வைஸ் பார்க்குற போது ஒரு இன்ஃப்ளூயன்சரை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து நல்லாவே பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆஸ் அ ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு ஆக்டராக ஒரு சைடு நம்ம பார்க்குற போது அது ஹர்ட் ஆகும். ஓகே. ஏன்னா என்னால் கொடுக்க முடிஞ்சது அவங்களால கொடுக்க முடியுமான்னு தெரியல. லைக் நான் வந்து அந்த ரோலுக்காக நான் நிறைய விஷயங்கள் எஃபோர்ட் போட்டு பண்ணுவேன். ஆனால் அவங்க அது பண்ணுவாங்களான்னு தெரில. பட் அவங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்குது அப்படின்ற போது அது எங்களுக்கு வந்து அது ரொம்ப சம்டைம்ஸ் இட் ஃபீல் அன்ஃபேர் இல்லை, அன்ஃபேர் ஆக்சுவலி. அதான் நிறைய பேர் இதை ஸ்டாண்ட் எடுக்கிறதையும் பார்க்க முடியுது. அண்ட் வாட் டு யூ திங்க், தமிழ் சினிமாவில் இந்த ஒரு பேக்லாஷும் தமிழ் பேசுகிற ஹீரோயின்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது வந்து அன்ஃபேரான ஒரு விஷயம் தான் என்னதான் இருந்தாலும். பட் நான் என்ன சொல்வேன்னா, ஆடியன்ஸ் வந்து தான் மெயின் மேட்டர். ஆடியன்ஸ் வந்து இப்போ தமிழ் பொண்ணுங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் டைரக்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எக்ஸாக்ட்லி இல்லையா? டைரக்டர்ஸ் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா ப்ரொடியூசரை பற்றி யோசிப்பாங்க. ப்ரொடியூசர் என்ன யோசிப்பாங்கன்னா பிஸ்னஸ் பற்றி யோசிப்பாங்க. பிஸ்னஸ் அவங்களுக்கு எப்படி வந்து ரீச் பண்ணுறது, யாரை வச்சா ரீச் பண்ண முடியும் அப்படின்னா ஆடியன்ஸ் யாரை லவ் பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு தான் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஸோ ஆடியன்ஸ் யார் லவ் பண்ணுறாங்க? அஃப்கோர்ஸ் தமிழ் பொண்ணுங்கள இல்லை. ஓகே, திஸ் இஸ் ட்ரூ. ஆக்சுவலாக ஒரு பொண்ணு, தமிழ் பேசுகிற பொண்ணு வந்து நல்லா வரணும்னு முயற்சி பண்ணால் எத்தனை பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? இட்ஸ் டூ லோ. என்னை பார்த்தா ஒன்று இப்போ ஒரு பேஜன் போகிறோமோ இல்லாட்டி ஒரு ரேம்போ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டோ எல்லாமே வந்துட்டு ஒரு இந்தியன் டோன் இல்லை ஈவன் ஃபேர்னஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு இந்தியன் டோன் இருக்கிற ஒரு பொண்ணு, தமிழ் பொண்ணு, அந்த மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கூட பெருசாக யாரும் பார்க்குறது இல்லைல்ல. இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் முழுசாக சேஞ்ச் ஆகலை. திஸ் இஸ் ட்ரூ. சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது, பட் சேஞ்ச் ஆகலை. இப்போ வந்து ஈவன் ஃபேராக இருக்கிற பொண்ணுங்களை கூட டஸ்கி பண்ணி பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக. பட் ஆனால் டஸ்கியான பொண்ணு யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. இதுதான் ஆக்சுவல் விஷயம். அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அந்த ரோல் வந்துட்டு அந்த அளவுக்கு லீடாக இருக்காது. கொஞ்சம் அது ஏதாவது ஒரு கேரக்டர், ஏதாவது சின்ன ஒரு ரோல்
அந்த மாதிரி பேசிஸில் இருக்கிறது தான் வந்து அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஐ திங்க் ஆடியன்ஸ் மைண்ட் சேஞ்ச் ஆனால் அஃப்கோர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம வந்து இப்போ ஃபேக் ஸ்டோரின்னு ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, நான் ஒரு ஃபேக்கான ஒரு கதையை வந்து உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்பேன். நீங்கள் அது உண்மையாலுமே நடக்கிற மாதிரி ஒரு கதையாக கோர்த்து எங்களுக்கு சொல்ல போகிறீங்க. அதாவது இப்போது ரீசெண்டாக ரஜினி சார் கமல் சார் வச்சு ப்ரொமோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க படத்துக்கு. அந்த ப்ரொமோவில் நீங்களும் வரும்னு கேள்விப்பட்டதே. ஆமாம் சார், வந்திருந்தேன். அது கமல் சார் தான் கால் பண்ணிட்டு இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லை எஸ்கே கூட எனக்கு ஷூட் இருக்கு. ஓகே. ஸோ என்னால் வர முடியாது சார். பட் ஆனால் பிரசாத் ஸ்டுடியோவில் உங்களை பார்த்த மாதிரி எல்லாருமே சொன்னாங்களே இந்த ப்ரோமோ. இல்லை ஆக்சுவலி அதான் சொல்கிறேன் பாருங்க, அதான் சொன்னார். அப்புறம் நான் எஸ்கே சார்கிட்டே கேட்டேன். அப்புறம் கமல் சாரே கூப்பிட்டாரு. அப்புறம் ரஜினி சார் வேற இருக்காங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்துட்டு ஓகே. அந்த காரில் 2 பேர் போகிற சீக்வன்ஸில் நீங்கள் பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தீங்களா அந்த சீனில்? ஆமாமா. ஓகே. நான் கார் BMW எடுத்துட்டு வந்திருந்தேன். ஓகே. பட் அவர் தான் வந்துட்டு இல்ல நம்ம கார்ல போய்க்கலாம், எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சரி அவங்க கூட அப்படி போயிட்டு. இது ஷூட் பண்ணும்போது நெல்சன் சார் என்ன சொன்னார் உங்ககிட்ட? ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னாரு. ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னார். இப்ப இதுக்கு முன்னாடி இதை எடுத்து போடுங்க. சாரி எனக்கு பொய் சொல்ல வராதுங்கிறத அதான் சொல்லல. இதை விட அழகா நெல்சன் சாரே சொல்ல மாட்டாரு. ஆனா எந்த இடத்துல ஹைலைட்னா நெல்சன் சார் அதை சொன்னாருங்கிறத. அதான் நமக்கு இருக்கிற ஆசையில் தான் எப்பவுமே சரி யூனிவர்ஸ் கால்ஸ் நடக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அடுத்த ஃபேக் ஸ்டோரி, மணிகண்டன் சாரும் தேசிங்க பெரியசாமி சாரும் ஒர்க் பண்ணுற படத்தில் நீங்கள் தான் லீடுன்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அது வந்து இப்போ இன்டர்வியூ ரீசெண்டாக பண்ணேன். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி யாரு கூட ஆக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க. மணிகண்டன் சார்னு சொன்னேன். உடனே அடுத்த நாளே எனக்கு கால் வந்துருச்சு டைரக்டர் இருந்து. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்கு நீங்கள் பண்ணுங்க. யார் சார் ஹீரோனா? மணிகண்டன். அப்போ எனக்கு டபுள் ஓகே அப்படின்ட்டு அப்புறம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மணிகண்டன் சார் பார்த்தீங்களா என்ன சொன்னார்? அதான் பேசினார் அவங்க கிட்ட. அவர் அப்புறம் இன்டர்வியூஸ் பற்றிலாம் பேசினார். அப்புறம் எப்படி நீங்கள் அப்படி என்னோட பயோடேட்டா எல்லாமே சும்மா ரேண்டமாக அப்படி பேசிட்டு ஸ்கிரிப்ட்ஸ் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப அவர் ஜென்ரலாகவே வந்து மாதிரி ஒரு டவுன் டு எர்த் ஹியூமன் கேள்விப்பட்டேன். ரொம்ப எனக்கு வந்து அவர் எப்படி சொல்கிறதா ஸ்க்ரீனில் தான் நான் பார்த்து பழகினேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரியலாக பார்க்குறப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆனால் செம்ம ஹியூமர், அவருக்கு ஹியூமர் சென்ஸ் இருந்தது. செம்ம ஜாலியாக இருந்தது. எனக்கு டைம் போகிறதே தெரியல. கண்டிப்பாக லிட்டரலாக அந்த ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு ஒரு பாப்பா ஒரு மீம் மெட்டீரியல் உண்மையாலுமே மணிகண்டன் சார் நேரில் பார்த்தா கூட இவ்வளோ அக்யூரேட்டாக அவரை பற்றி பேச மாட்டான். கோயம்புத்தூருங்க, ரிமெம்பர் வேர் ஷி இஸ் ஃப்ரம். அதனால வந்து எனக்கு தெரியும் அவங்களால எல்லாமே முடியும், எங்களால ஸ்கேம் பண்ண முடியாத இடமே கிடையாது. ஸோ எஸ் வி ஆர் கோயம்புத்தூரியன்ஸ். இந்த இடத்துல நாங்கள் ஸோ ஃபைனல் ஃபேக் ஸ்டோரி. ஓகே. இப்போது துபாயில் வந்து ஏகே சார் வந்து அந்த ரேஸ்க்கு எல்லாரையும் செலிபிரிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து இன்வைட் பண்ணி அவரோட வந்து ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்தோம். நீங்களுமே துபாய் போயிருந்ததா கேள்விப்பட்டோம். ஏகே சாரை பார்த்தீங்களா? ஆமாம் சார், நயன்தாரா மேம் கால் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி சார் என்ன சடனாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நீயும் வாங்க சாஸ்திரா அப்படின்னாங்க. சரி ஓகே மேம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட பிஏ வந்து புக் பண்ண சொல்லி அப்புறம் லாஸ்ட் டைமில் தான் நான் போனேன். ஓகே. போயிட்டு அவங்க கூட தான் போயிட்டு வந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நைஸ். அதான் பார்த்தேன், அந்த ஃபோட்டோஸ் கூட பார்த்தேன். நீங்கள் அஜித் சார் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. அப்படியே போய் ஏகே சார் கூட டின்னர் சாப்பிட்டு அப்படியே கிளம்பி பார்த்து வண்டி ஓட்டுங்கன்னு சார்கிட்ட சொன்னீங்களா? அவர்கிட்ட நம்ம எங்கே சொல்கிறது, அவரை லிட்டரா அதான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆக்ட்ரஸ் ஆகுதுக்கு வர பொலிட்டிஷியன் ஆயிடலாம், ரியலாக பொலிட்டிஷியன் ஆயிடலாம். அதாவது எல்லா திறமையும் உங்களுக்கு இருக்கு. டிவிக்கெல்லாம் இப்போ கூட இடம் ஃப்ரீயாக தான் இருக்கு. நீங்கள் ரியலா ஏன்னா ஜஸ்ட் அதை 2 வார்த்தையில அவங்க மொத்த கதையும் மொத்த ஹிஸ்டரி எடுக்கிறீங்க. நான் கூட கேள்வி கேட்கும்போது யோசிச்சு கேட்டேன். ஒரு செகண்ட் கேப் இல்லாம அந்த கதையை எடுத்தீங்க பாருங்க. லிட்டரலா அந்த இது சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான். ரியலாவே அஸ் அ கோயம்புத்தூரியனா ஐ எம் ஃபீலிங் ப்ரௌட். கண்டிப்பா பாலிடிக்ஸ்க்கு இன்னொரு 10 வருஷத்துல நம்ம ஒரு ஆளை பார்ப்போம். சாஸ்திரா எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஃபைனல் ரவுண்ட் கோனா பி ஃபேக் ஆன்சர்ஸ் ஒன்லி. இப்போ நான் கேட்குற கேள்விக்கும் நீங்கள் சொல்கிற ஆன்சருக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. ஒருவேளை சம்மந்தப்பட்டுச்சுன்னா நாங்கள் கொடுக்குற டேர் நீங்கள் பண்ணணும். டீலா? சம்மந்தமே இருக்கக்கூடாது. ஆமாம். ஓகே ஓகே. நீங்கள் எதுக்கு ஹீரோயினா? நீங்கள் இன்னைக்கு மத்தியானம் தாங்க சாப்பிட்டேன், லேட்டாக சாப்பிட்டேன். ஏன் லேட்டாக சாப்பிட்டீங்க? இன்னைக்கு நைட்டு ட்ரெயின். ஏன் எங்கே போகிறீங்க ட்ரெயினில்? எனக்கு வேற ஷூட் இருக்குங்க நாளான்னைக்கு. எங்கே ஷூட்டுங்க? கால் எதுவும் வரல. எங்கே ஷூட்டுங்க உங்களுக்கு?
உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்கு சார். ட்ரெஸ் நல்லா இருக்கா? நான் ஆக்சுவலி உங்கள் ட்ரெஸ்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. மணிகண்டன் சார் தான் எனக்கு ஆக்சுவலாக கால் பண்ணியிருந்தாரு. அப்போ லாஸ்ட் இது கேட்டிருந்தீங்கல்ல. ஆமாம், கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே? என் அம்மா அப்பா நல்லா இருக்காங்க. அம்மா அப்பா எங்கே இருக்காங்க தான்? இந்த கேமரா என்ன தான் ஃபேஸ் பண்ணுதா? இல்லை, கேமரா உங்களை தான் பார்க்குது. அம்மா அப்பா எங்கே இருக்காங்க? நீங்கள் கோயம்புத்தூர்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், கோயம்புத்தூரில். நீங்கள் எங்கே? சார் ஏசி போடுங்க சார். இல்லை, ஏசி போட்டிருக்காங்க. வரலையா உங்களுக்கு? காற்று வரலையா? ஓ லேம்பா. லேம்பா எல்லாம் ஒத்த வார்த்தையில இப்படி திரும்பி திரும்பி எல்லாத்தையும் கேள்வி கேட்டா உடனே வந்து ஓகேப்பா இவங்க கரெக்டா ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கிறது. 2 தடவை இவங்களே கோயம்புத்தூர் வேற சொல்றாங்க. அதே நான் கோயம்புத்தூர் பத்தி கேட்கும் போது அப்பா அதே பாக்குறேன். முடிச்சதுக்கு அப்புறம் பரவாயில்ல, அவங்களே இழுத்துட்டே போறாங்க அப்படின்னு. ஸோ வி ஹேவ் அ டேர். ஸோ இப்போ என்ன டேர் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஐகானிக் லவ் டைலாக், அதுவும் ஜிபிஎம்மோட லவ் டைலாக கோயம்புத்தூர் ஸ்லாங்ல பேச போறோம். அது என்ன டைலாக் அப்படின்னா, உலகத்துல எத்தனையோ பொண்ணு இருந்தோ, நான் ஏன் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன், என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுதா. இதை நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங்ல பேச போறோம். அப்படிங்களா? ஏனுங்க உலகத்துல எத்தனையோ பொண்ணு இருந்தோம், நான் ஏனுங்க ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன், அங்க என்ன சொல்லுது, ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதுங்களா? ஏனுங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியது எனக்கு சொன்னா அப்புறம் தப்பா இருக்காதுங்க. ஜெஸ்ஸி பத்தி பேச முடியும், ஜெஸ்ஸி பத்தி சொன்னது வேற மாதிரி. ஆமாங்க, ஆல்ரெடி உலகத்துல எல்லா பிரச்சனையா இருக்குதுங்க. ஸோ ரியலாகவே தேங்க்யூ ஸோ மச். அதாவது இட் வாஸ் ஃபன். நிறைய விஷயம் உங்களோட கெரியர் ஜேர்னியாகவும் சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாகவும் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யுவர் டைம் ஆல்சோ. தேங்க்யூ a lot.